வணக்கம். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ் அப்படின்னு. கொல் அம்பு, அனைவரையும் அம்பால கொன்னவர். அம்புன்னா அழகு, ஏரிக்கரை. ஓஹியோன்னு ஒரு ஊர் இருக்கு, ஒளி பொருந்திய. உள்ள லீ வரவே வராது, ஹீ ஆக்கிட்டாங்க. பிட்ஸ்பர்க், பித்ருக்களுக்காக உள்ள இடம் அப்படின்றதுக்கு. அதனால தான் அந்த இடத்துல ஒரு பெருமாள் கோயிலை கட்டியிருக்கிறாங்க. எல்லாமே தமிழ். நேட்டிவ் அமெரிக்கன்ஸும் இங்கேருந்து போன தமிழர்கள் தானே. குமரிக்கண்டத்துலேருந்து நகர்ந்து போனவங்க தானே எல்லாருமே. ராவணன் சித்தரும் தெற்கு பக்கம் இருக்கிறது, இலங்கையிலேருந்து தமிழகம் வந்து தமிழகத்துலேருந்து மகாராஷ்டிரா மாதிரி ஒவ்வொரு இடமா போய் ஈரான் வரைக்கும் போயிருக்காரு. அமெரிக்கா வரைக்கும் கால் பதிச்சிருக்காரான்றது தெரியல. தமிழர்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்ரிக்கா எல்லா கண்டத்துக்கும் போயிருக்காங்க. இங்கேருந்து போனவங்க தானே. ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மொழியும் அந்த உச்சரிப்பு எல்லாம் மாறினதுனால தமிழே வேறுபட்டதாக ஆயிடுச்சு. இங்கேயே பாருங்கள், நம்ம டயலெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. திருநெல்வேலி பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரை பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க, செட்டிநாடு பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ராவணன் சித்தரை வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வணங்குறாங்க. வடநாட்டு பக்கம், வட இந்தியாவிலலாம் எல்லா கோவில்லையும் ஒரு சின்னதாக ஒரு சன்னதி இருக்கும் ராவணனுக்காக. அவரோட 10 தலையை வச்சு ஒரு சன்னதி இருக்கும் தனியாக. அவங்க கலர் கலராக பெயிண்ட் பண்ணி இல்லைன்னா மார்பிளில் அப்படி தான் வச்சுருப்பாங்க. நம்மளை மாதிரி கருங்கல்லில் செதுக்கியிருக்க மாட்டாங்க. இந்த கருங்கல் சிலைகள் எல்லாமே கூட கையாலே உளியால் பண்ணினதே கிடையாது. அதுக்கான மெஷின்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஃப்ளைட்டு வரைக்கும், கம்ப்யூட்டர் வரைக்கும் கிடையாது. மெஷின்ஸ் கண்டுபிடிச்ச ராவணன், இந்திரன், சித்தர்கள், கர்த்தனன், விஷ்ணு எல்லா சித்தர்களும் கண்டுபிடிக்கும் போது இந்த லேசர் கருவிகள்லாம் கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய கஷ்டமா என்ன? அதையும் அதில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியரிங் மிஷின்லாம் வச்சுருப்பாரு. ஆனால் அவங்க இந்த பிரவீன் மோகன் ஒருத்தர் வந்து வேடிக்கையான ஒரு ஆங்கிலத்தில் பேசுவார். கற்கால மனிதர்கள், பிரிமிட்டிவ் மக்கள் அப்படியே தான் சொல்லுவார். சிலைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி வரிசையாக ஆரம் மாதிரி பெரிய பெரிய ஆரமாட்டம் இருக்கும். ஆனால் அது ஆரம் கிடையாது, நகை கிடையாது. அது எல்லாமே பெல்ட்டு. அவங்கெல்லாம் வந்து பைலட்டாக இருக்கணும், இல்லைன்னா ஏர்ஹோஸ்டஸாக இருக்கணும். அவங்க ஏர்ஹோஸ்டஸும் அவங்க சீட் பெல்ட் போட்டு தான் இருக்கணும். அதனால் அதெல்லாம் சீட் பெல்ட்டு, சீட்டுக்கான. ஆனால் நம்மளுக்கு வந்து போர்ட்ரே பண்ணுறது எப்படின்னா, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நகை அப்படின்னு. இப்போ கூட ஒரு நாட்டியம் அப்படி தான் பண்ணாங்க. ஒன்று முகம்லாம் க்ரே கலரில் பெயிண்ட் பண்ணி, இந்த சிலை கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஆரம் மாதிரி அந்த நகையெல்லாம் போட்டு ஆடுற மாதிரி கேவலமாக இருந்தது. நகைகளே கிடையாது, அதெல்லாம் சீட் பெல்ட்டு, ஹெல்மெட்ஸு, பூட்ஸு, அதுதான் அது. அந்த மாதிரிலாம் எப்படி காட்ட முடியும்? கல்லில் செய்யும்போது அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு கிரானைட்டை லேசர் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து பெல்ட் நகை மாதிரி தான் தெரியும். உண்மைகள் எல்லாம் சத்தியோகத்தில் எல்லாம் வெளியே வரும். இதை ஒரு பெரிய பாடமாகவே நமக்கு அடுத்த தலைமுறை படிப்பாங்க. நன்றி.